Build your dreams, live rich, and leave rich. கிரிஷ் வணங்கும் லிவ் ரிச் அண்ட் லிவ் ரிச் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அச்சா, லிவ் ரிச் அப்படின்னா என்ன? பெரிய பங்களா சொகுசு காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. உண்மையான பணக்கார வாழ்க்கைங்கிறது மன அமைதியோட எந்த கவலையும் இல்லாம வாழ்றது தான். இதுல நம்ம கனவுகளை நிஜமாக்க பணத்தை எப்படி ஒரு சூப்பரான கருவியா பயன்படுத்தலாம் தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். திரையில தெரியிற பொறுப்பு திறப்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய, பிடிச்ச ஊருக்கு போக, உங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முழு சுதந்திரம் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதாங்க உண்மையான செல்வம். பணத்தை வச்சு நம்ம பொருட்களை வாங்க முடியும், ஆனா உண்மையான செல்வம் நமக்கு நேரத்தையும் சுதந்திரத்தையும் வாங்கி கொடுக்கும். நமக்கு என்ன வேணும்னு தெரியறது ஒரு பாதி கதை தாங்க. ஆனா அந்த கனவுக்கும் நம்ம பேங்க் பேலன்ஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலம் இருக்கு. அந்த பாலத்தை எப்படி கடக்கிறது? அதுக்கு ஒரு மேப் வேணும் இல்லையா? அந்த மேப் தான் பட்ஜெட். வாங்க, நம்ம கனவுகளை நிஜமாக்குற அந்த பாலத்தை எப்படி ஸ்ட்ராங்கா கட்டலான்னு பார்க்கலாம். மாசம் பிறந்து சம்பளம் வந்ததும் அது எப்படி கரைஞ்சு போகுதுன்னே தெரியலையா? அந்த பணம் உங்க கனவுகளுக்கு விதையா மாறுதா, இல்ல தேவையில்லாத செலவுல வீணாகுதா? உங்க பட்ஜெட் ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல உங்க நிதி பழக்க வழக்கங்களை நீங்களே பார்க்கலாம். அந்த கண்ணாடியில உங்க கனவுகளோட பிம்பம் தெரியுதா, இல்ல வருத்தங்களோட நிழல் தெரியுதா? அப்போ நம்ம கனவுகளை நனவாக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுக்கு பேரு தான் இலக்கு அடிப்படையிலான பட்ஜெட். இது வெறும் கணக்கு வழக்கு பார்க்கறதில்ல, இது நம்ம லட்சியங்களுக்கான ஒரு தெளிவான நிதி திட்டம். உங்க பணத்தை ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி நினைச்சுக்கோங்க. டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு வேலை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுக்கணும். உதாரணத்துக்கு, இந்த மாசம் நீங்க சேமிக்கிற 5000 ரூபாய் உங்க குழந்தையோட படிப்புங்கிற கோல் அடிக்க போற பிளேயர். இப்படி ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோட்டத்தை கொடுக்கறது தான் இந்த முறையோட ஸ்பெஷாலிட்டி. பட்ஜெட்னாலே ஒரே கஷ்டம்தான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பிடிச்சதெல்லாம் விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சுத்த தப்பு. ஒரு நல்ல பட்ஜெட் நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடவும் வழிவகுக்கும், அதே நேரம் உங்க எதிர்காலத்துக்கும் சேமிக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு மராத்தான். நடுவுல கொஞ்சம் தண்ணி குடிச்சாதான் கடைசி வரைக்கும் ஓட முடியும். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நாளைக்கு பெரிய இலக்குகளை அடைய நமக்கு தெம்பு கொடுக்கும். இங்க ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒரு பொருளை வாங்கும்போது இதை 2 தடவை வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அப்பவே அந்த பொருளோட உண்மையான அவசியம் நமக்கு புரிஞ்சிடும். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு மேஜிக் கார்டு மாதிரி, இல்லாத காசையும் செலவு பண்ண வைக்கும். இந்த ரூலை பின்பற்றினா அந்த கடன் வலையில சிக்காம இருக்கலாம். சரி, எந்த ஒரு கோலுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? நம்ம நிதி பயணத்துக்கும் ஒரு மேப் இருக்கு. அதோட 4 முக்கியமான பகுதிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 4 கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தாலே போதும். உங்க கனவு வெறும் கனவா இல்லாம ஒரு தெளிவான பிளானா மாறிடும். 1. எப்போ பணம் வேணும்? 2. எவ்வளவு வேணும்? 3. அதை எப்படி சேர்க்க போறோம்? 4. சேர்ந்த பணத்தை எப்படி சரியா பயன்படுத்த போறோம்? இந்த 4டும் பதில் இருந்தா பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுறவரும் மராத்தான் ஓடுறவரும் ஒரே மாதிரி பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படிதான். ஒரு வருஷத்துல தேவைப்படுற பணத்தை கொண்டு போய் அதிக ரிஸ்க் இருக்கிற பங்குச்சந்தையில போடக்கூடாது. அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு தேவைப்படுற பணத்தை பேங்க்ல சும்மா வச்சிருந்தா பணவீக்கம் அதோட மதிப்பை குறைச்சிடும். உங்க இலக்கோட காலக்கெடு தான் நீங்க எந்த ரேஸ்ல ஓடணும்னு முடிவு பண்ணும். சரி, இப்போ நம்ம வருமானத்தை எப்படி ஸ்மார்ட்டா பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ரொம்ப பிரபலமான ரூல் இருக்கு. அதுதான் 50-30-20 வழிகாட்டி. இந்த ரூல் ரொம்ப சிம்பிள். உங்க சம்பளத்துல 50% தேவைகளுக்கு, அதாவது வாடகை, சாப்பாடு, இஎம்ஐ இதுக்கெல்லாம் போகணும். 30% உங்க விருப்பங்களுக்கு, அதாவது சினிமா, ஷாப்பிங், ட்ரிப் இதுக்கெல்லாம். மீதி 20% முதலீடுகளுக்கு, அதாவது உங்க எதிர்கால இலக்குகளுக்காக. ஆனா இது ஒன்றும் கல்லுல செதுக்கின சட்டம் கிடையாது. உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த 30-20 நீங்க மாத்திக்கலாம். இது ஒரு வழிகாட்டி தான். பணக்காரராக 2 வழிதான். ஒன்னு செலவை குறைக்கணும், இல்லைன்னா வருமானத்தை கூட்டணும். யோசிச்சு பாருங்க, செலவை ஓரளவுக்கு மேல குறைக்கவே முடியாது. ஆனா வருமானத்தை கூட்டுறதுக்கு வானம்தான் இல்ல. உங்க திறமைகளை வளர்த்துக்கிட்டா உங்க வருமானத்தை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்த முடியும். வாழ்க்கையை சுருக்காதீங்க, வருமானத்தை விரிவுபடுத்துங்க. நாம எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் சில நேரங்கள்ல சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதுலேருந்து தப்பிக்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில பணப்பொறிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க இதுல எந்த பக்கம் இருக்கீங்க? ஒரு சிலர் கஞ்சத்தனமா வாழ்ந்து சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா அதனால மன அழுத்தம் தான் அதிகமாகும். வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்துடுவோம். பணத்துக்காக நம்ம தூக்கத்தையும் மன அமைதியையும் இழக்கணுமா? இல்ல பணத்தை ஒரு கருவியா வச்சு சந்தோஷமா வாழணுமா? நீங்க 2வது பாதையில இருந்தீங்கன்னா நீங்க சரியான வழியில தான் போறீங்க. இந்த தவறுகளை பாருங்க. முதல்ல லைஃப் ஸ்டைல் கிரீப், அதாவது சம்பளம் ஏற ஏற செலவும் ஏறுறது.
ரெண்டாவது, சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி எமோஷனல் ஆகி கண்டபடி செலவு பண்றது. மூணாவது, கிரெடிட் கார்டை தப்பா பயன்படுத்தி கடன்காரனாகிறது. நாலாவது, பணவீக்கத்தை ஒரு விஷயமாவே மதிக்காதது. அஞ்சாவது, பட்ஜெட் போடுறதெல்லாம் ஏழைகளுக்கு தானே நினைக்கிறது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் திட்டம் வேணும். கடைசியா, நல்ல சம்பளம் வாங்கியும் மாச கடைசில திண்டாடுறது. இந்த பொறிகள்ல ஏதாவது ஒண்ணுல நீங்க மாட்டிருக்கீங்களான்னு உங்களையே கேட்டு பாருங்க. கடன்ல 2 வகை இருக்கு. நல்ல கடன், கெட்ட கடன். படிப்புக்காக, வீடு கட்டுறதுக்காக வாங்குறது நல்ல கடன். அது உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு. ஆனா ஆடம்பர பொருளுக்காக, அடுத்தவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்காக வாங்குறது கெட்ட கடன். அது உங்க நிம்மதியை கெடுத்து வட்டியோட சேர்த்து மன அழுத்தத்தையும் கொண்டு வந்துடும். உங்க இஎம்ஐ உங்க கனவுகளை நனவாக்கணுமே தவிர உங்களுக்கு கெட்ட கனவுகளை கொடுக்கக்கூடாது. சரி, இவ்ளோ நேரம் தியரி பேசிட்டோம். இப்போ பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த பார்ப்போம். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தரோட பட்ஜெட் எப்படி இருக்கலாம்னு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இந்த பட்ஜெட்டை கொஞ்சம் நல்லா பாருங்க. 50,000 ரூபாய் சம்பளத்துல அத்தியாவசிய தேவைகளுக்கு 27,000 ரூபாய் போகுது. இதுல வாடகை, மளிகை, இஎம்ஐ எல்லாமே அடக்கம். விருப்பங்களுக்கு, அதாவது ஆசைகளுக்கு 8,000 ரூபாய். இதுல பாருங்க, பொழுதுபோக்குக்கு 3,000 ரூபாய் இருக்கு. இந்த 3,000 ரூபாயில எப்படி பெஸ்டான அனுபவத்தை அடையலான்னு யோசிக்கும்போது பணத்தோட மதிப்பு புரியும். மனைவிக்கு கொடுக்கிற 2,000 ரூபாய் பாக்கெட் மணி உறவுல நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மீதம் இருக்கிற 15,000 ரூபாய் பிள்ளைங்களோட படிப்பு, ஓய்வு காலம், அவசர நிதி, தங்கம் வாங்குறதுன்னு எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யப்படுது. பாத்தீங்களா, இதுதான் ஒரு சமநிலையான சந்தோஷமான வாழ்க்கைக்கான மாதிரி பட்ஜெட். சரி, இந்த பகுப்பாயோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பணத்தை பத்தின ரொம்ப முக்கியமான உண்மையான அடித்தளம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். வாழ்க்கையிலே ரொம்ப காஸ்ட்லியான பெட் எது தெரியுமா? அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கிற பெட் தான். ஒரு சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒரே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம பல வருஷ உழைப்பையும் சேமிப்பையும் அழிச்சிடும். நம்ம ஆரோக்கியம் தான் நம்மளோட உண்மையான செல்வம். அதுதான் நம்ம நிதி திட்டத்தோட முதல் படியா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒன்னும் சொல்றேன். உண்மையான செல்வங்கிறது அடுத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுல இல்ல. அது ராத்திரி நம்ம எவ்ளோ நிம்மதியா தூங்குறோங்கிறதுல தான் இருக்கு. நம்ம நிதி திட்டத்தோட கடைசி இலக்கு கோடிக்கணக்கான பணம் இல்ல, கவலை இல்லாத ஒரு நிம்மதியான தூக்கம்தான். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நிதி சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்ன? அடுத்து நான் எந்த தலைப்பை பத்தி உங்களுக்கு சிம்பிளா விளக்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.